Welcome to 7 Minute Info. Symbolism இது வந்து ஒரு ஆர்ட் அண்ட் போயட்டிக் மூமெண்ட். இது 19th செஞ்சுரியில உருவாச்சு. இதோட ஒரிஜினை பார்த்தோம்னா பிரெஞ்சு, ரஷ்யா, பெல்ஜியம் இதெல்லாம் தான். இந்த சிம்பாலிசத்தை நம்ம சிம்பிளா டிஃபைன் பண்ண போனா ஒரு குறிப்பிட்ட மிஸ்டிக்கல் ஐடியாஸ் ஆர் குவாலிட்டிஸ் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் அதை வந்துட்டு இன்டைரக்டா சிம்பிள்ஸ் மூலியமா கன்வே பண்றதா இந்த சிம்பாலிசம்னு சொல்லுவாங்க. இனி இந்த சிம்பாலிசம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லிட்ரேச்சர் அதாவது போயட்ரிக்குள்ளதான் வந்துச்சு. லேட்டரா அது வந்துட்டு பெயிண்டிங்ஸ், மூவிஸ் இது எல்லாத்துலயுமே வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த சிம்பாலிசத்துல இந்த சிம்பிள்ஸ் மூலியமா கன்வே பண்ற விஷயங்கள் எல்லாமே பியாண்ட் த லிட்ரரி மீனிங் தான் நமக்கு கொடுக்கும். இந்த சிம்பாலிசத்துல நம்ம யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட லெட்டரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். சோ அது வந்துட்டு என்னவா வேணாலுமே இருக்கலாம். இந்த சிம்பாலிசம் வந்து அதே மாதிரி இந்த மெட்டபர் கூட ரொம்பவே கனெக்டடான ஒன்னா இருக்கு. ஏன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மெட்டபரா தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள்ஸ் இன்டைரக்டான ஒரு மெசேஜ் கன்வே பண்ற அந்த நேரத்திலேயே ஒரு கம்பாரிசன் மாதிரி உருவாகுது. அதனாலேயே இந்த மெட்டபரும் இந்த சிம்பாலிசமும் இன்டர்லிங்க்ட் ஆர் கனெக்டட்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்க போகுது. அந்த இடத்த வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபயர் இல்லனா ஒரு வறட்சி அப்படிலாம் வந்து ஒரு குறியீட்டு மாதிரி நம்ம காட்ட முடியும். ஏன்னா இந்த ஃபயர் வந்துட்டு எந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு அழிவு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் பேஷனுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபயரால வந்துட்டு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சோ நெகட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம பாசிட்டிவான ஒரு பேஷன், ஒரு உத்வேகத்து கூட இந்த ஒரு ஃபயர் அந்த ஒரு சிம்பிள் வச்சு நம்ம வந்து கன்வே பண்ண முடியும் இன்டைரக்டா இந்த ஒரு மெசேஜ. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெயின்போ பார்த்தோம்னா அதோட ஒரு நார்மல் லிட்ரரி மீனிங்னு பார்த்தோம்னா என்ன, வானவில், அவ்வளவுதான். பட் சிம்பாலிசத்துல அதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறக்க போற அந்த நேரத்துல இல்லனா ஏதாவது ஒரு ஹோப் கொடுக்க போற அந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு வானவில வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சிம்பாலிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல ஒரு மெட்டபரும் அங்க உருவாகுது.